மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பித்தப்பை கற்கள், இந்த பித்தப்பை கற்கள் தான் நிறைய பேரை பாடாப்படுத்துது. யாருக்கு எப்போ இருக்குன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 7-8 வருஷமா இந்த பித்தப்பை கல் இருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எனக்கு இது வலியா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தப்பையில் ஃபர்ஸ்ட் நம்ம பித்தப்பைனா என்னன்னு தெரியணும். அதுல ஏன் நமக்கு கற்கள் உருவாகுது இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ பித்தப்பை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய லிவருக்கு உள்பகுதியில் லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம உடல்ல இந்த பேக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதோட பணி என்னன்னா, ஏதாவது ஒரு நம்ம உடல்ல செக்ரேட் ஆகக்கூடியதை சேகரித்து வைத்து அவ்வப்போது அதை வெளியேற்றுவது. அதே மாதிரிதான் நம்ம உடல்ல இந்த பித்தப்பையும் என்ன பண்ணுதுன்னா, பித்த நீரை சேகரித்து வச்சு அப்பப்போ நமக்கு டைஜஷனுக்கு தேவையான போது அந்த உணவு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ், அந்த பித்த நீரை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சின்ன பேக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பேகுக்குள்ள சின்ன சின்னதா கற்கள் உருவாவதற்கான காரணங்கள் என்ன? ஒருவேளை நமக்கு கால் பிளாடர்ல ஸ்டோன் இருந்தா அதை எப்படி ஈஸியா இயற்கையான முறையில அதை வெளியேற்றுவது? இல்ல இதற்கு நமக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த கால் பிளாடரை ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா? இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் அந்த கால் பிளாடர் பித்தப்பையை அகற்றி இருக்காங்க. கோலிசிஸ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த சர்ஜரி இல்லாம இயற்கையான முறையில இல்ல சித்த மருத்துவத்தின் துணையோட இதை எப்படி நம்ம இந்த கற்களை அகற்றலாம்? எதனால இந்த கற்கள் ஏற்படுது அப்படின்னா, நம்ம லிவர்ல நிறைய என்சைம் செக்ரீட் ஆகுது. லிவர் தான் நம்ம உடலோட முக்கியமான ராஜ உறுப்பு. மெட்டபாலிசம் நம்மளுடைய செல்களோட ஒவ்வொரு இயக்கத்திற்கும், உடலோட எல்லா இயக்கத்திற்குமே நமக்கு லிவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல செக்ரீட் ஆகக்கூடிய லிவர் என்சைம்ஸ் இதுல ஸ்டோர் ஆகுது. இந்த லிவர் என்சைம் ஸ்டோர் ஆகும்போது நம்ம சரியா பாடியில ஃப்ளூயிட் கண்டென்ட் இல்லாம இருக்கும் பட்சத்தில், ஸோ உடல்ல ஒரு ஃப்ளூயிட் இல்லாம இருக்கும்போது ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். இல்லைன்னா அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, முக்கியமாக பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரியான காரணங்களாலோ இல்ல அதிகமான ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க, இல்ல ஸ்மோக்கிங் பண்றவங்க, நம்மளுடைய உணவு முறையே பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையா இருக்கிறது, மாவு சத்து அதிகமாக சாப்பிட்றது, மைதா சார்ந்த உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது. இன்றைய காலகட்டத்துல நிறைய குழந்தைகளுக்கு கூட பித்தப்பையில கற்கள் இருக்கு. 7-8 வயது குழந்தைகளுக்கு கூட. இந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் நம்ம முழிச்சிட்டு இருக்கிறது, இல்ல மனநலம் தொடர்பாக சைக்காட்ரிக் டேப்லெட்ஸோ இல்ல ஸ்லீப்பிங் பில்ஸ், அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், கருத்தடை மாத்திரைகள் சாப்பிடுறது, இது எல்லாமே பித்தப்பையில் கற்களை உண்டாக்கக்கூடியதுதான். ஒருவேளை இந்த கற்கள் இருந்ததுன்னா நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்? சிம்டம்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? சிம்டம்ஸ் கரெக்டா பார்த்தோம்னா ரைட் சைடு அப்பர் அப்டாமன் அப்படின்னு சொல்லுவோம். வலது பக்கம் மேல் வயிற்று பகுதியில வலி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி முதுகு பக்கமும் நமக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நமக்கு வலியானது சில நேரங்களில் இடது பக்கமும் வலி தெரியலாம். நெஞ்சு பகுதியில இழுத்து பிடிச்ச மாதிரி வலி தெரியலாம். சில நேரம் கான்ஸ்டிபேஷன் இல்ல லூஸ் மோஷன் இருக்கும். உணவு சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் போற மாதிரி இருக்கு, அடிக்கடி வாந்தி வர மாதிரி இருக்கு, சடனா உடல் வியர்வை ஏற்படுது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே பித்தப்பை கற்கள் இருந்தால் இருக்கும். பெரும்பாலும் பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், போஸ்ட் டெலிவரி, நம்ம குழந்தை பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த கற்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, கன்சீவா இருக்கிறவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இதற்கு என்னென்ன உணவு முறை மாற்றங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், அசைவ உணவுகள் தடுக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமாக புளி சேர்க்காம சாப்பிடணும். புளி சேர்த்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல கற்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. புளியை டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கணும். நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடணும். முக்கியமாக தினமும் ஏதாவது ஒரு கீரை வகைகள், ஃபைபர் கண்டென்ட் நிறைய சாப்பிட பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதை தாண்டி நிறைய காஃபி டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் போகணும். இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக எந்த மாதிரியான மூலிகைகள், சரிங்க நான் வீட்டுல இருந்த மாதிரி இதை நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களோட அளவு எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
பேசிக்கா பார்த்தோம்னா இதற்கு நம்ம அடிக்கடி ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கணும். ஸோ எந்த மாதிரியான காய்கறிகள், அடுத்தது பழங்கள் அப்படின்னு பார்க்கலாம். பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, தினமும் காலையில கொஞ்சம் பைனாப்பிள் ஜூஸ் இல்லைன்னா நம்ம எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துக்கலாம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல. தினமும் காலையில கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து 1 மணி நேரம் கழித்தோ ஒரு பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறோம்னா மதிய வேலையில திரும்ப எலுமிச்சை சாறு கொஞ்சம் குடிச்சுக்கலாம். இது எல்லாமே வெதுவெதுப்பான தண்ணீர்ல. அடுத்தது பன்னீர் திராட்சை விதைகளோட சேர்த்து அரைத்து அதை வடிகட்டி அந்த ஜூஸை நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஒரு சிலர் ஆப்பிள் சிடர் வினிகரோ இல்ல எப்சம் சால்ட்டோ, நான் ஆலிவ் ஆயில் இது எல்லாமே பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது எல்லாருக்குமே இது ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருக்கலாம், சிலருக்கு ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே ஆப்பிள் சிடர் வினிகர் எடுக்கும்போது நிச்சயமாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அதை மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மைல்டா நீங்க குடிக்கணும்னா லெமன் ஜூஸ் இல்லைன்னா கிரேப் ஜூஸ், அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸ் வெதுவெதுப்பான தண்ணீர்ல குடிக்கலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா எந்த மாதிரியான மருந்து முறைகள் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ நமக்கு கால் பிளாடர்ல ஸ்டோன்ஸோட சைஸை பொறுத்து தான் நம்ம மெடிசன்ஸ் டிசைட் பண்ணி கொடுக்குறோம். மெடிசனோட ஒவ்வொருத்தருக்கும் தனியான ஒரு டயட் பிளான் நம்ம சொல்லிடுவோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு கற்கரைச்சி செய்கை இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறோம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா சிறுநெறிஞ்சில் பயன்படுத்துறோம், நீர்முள்ளி, இந்த மாதிரி மூலிகைகள் இருக்கக்கூடிய கஷாய பொடியோட குரு மருந்துகளும் சேர்த்து கொடுக்குறோம். முக்கியமாக இது பேசிக்கா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நண்டுக்கல் பருப்பம். இந்த நண்டுக்கல் பருப்பத்தை கஷாயத்தோட சேர்த்து கொடுக்கும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறும். நத்தைச்சோரி கஷாயமும் இதற்கு பயன்படுது. நிறைய பேருக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கும், உடல் பருமன் அதிகமா இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் நம்ம சிகிச்சை முடிக்கிறதுக்குள்ளேயே கற்கள் கரைந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். சிலர் ரொம்ப பயப்படுவாங்க, இதுல இந்த கற்கள் வெளியில இந்த டக்ட்ல பிளாக் ஆயிடுமோ இல்ல பேங்க்ரியாஸ்குள்ள போயிடுமோலாம் பயம்புறுத்துறாங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்கள் இருந்துச்சுன்னா அதை அகற்றுவதற்கு ஈஸியா கரைஞ்சி வெளியில வர்றதுக்கான சித்த மருந்துகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை உடனடியாக நம்ம அந்த உறுப்பை அகற்றிட்டோம், கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதற்கப்புறம் நிறைய பேரும் சொல்ற விஷயம் என்னன்னா, ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிக்காம மோஷன் போயிட்டே இருக்கு, அடிக்கடி எனக்கு மோஷன் போகுது, டைஜஷன் ப்ராப்ளம் வருதுன்னு நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதனால கால் பிளாடர்ல ஸ்டோன் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளும் உணவு முறைகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை நம்ம பயன்படுத்தினாலே போதுமானது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.